நான் கருமாரியம்மன் கோயில் போகலான்னு சொல்லி ஃபுல்லாக எல்லோரையும் ரெடி பண்ணி வச்சா, இங்கே பாருங்கள் இவங்க பண்ணுற சேட்டையை. ஸோ இவங்க மாற்றி மாற்றி என்ன தூக்குப்பா என்ன தூக்குப்பான்னு சொல்லி விளாண்டுட்டே இருந்தாங்க. சரி ஒரு 5 மினிட்ஸ் விளையாடட்டும்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இனியா குட்டி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அட்லாஸ்ட் வந்து நாங்கள் வந்து 4 பேரும் பைக்கில் தாங்க. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். எந்த கோவில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா கருமாரியம்மன் கோயில் தான். இது எங்களோட ஃபேவரட் கோயில். ஸோ நாங்கள் என்ன ஒரு நல்ல விஷயம்னாலும் எப்போயுமே வந்து கருமாரியம்மன் கோயில் தான் போவோம். எங்களுக்கு நியர்பையும் கூட. ஸோ அப்படியே ஒரு அர்ச்சனை தட்டியும் வாங்கிட்டு நான் நம்ம இனியா குட்டி, தியா குட்டி, சதீஷ் நாங்கள் 4 பேருமே வந்துவிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேசஸ் பார்க்கும்போது அவள் வந்து ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. ஸோ 2 குட்டியும் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்கன்னு. ஸோ இங்கே ஓடுறதும் அங்கே ஓடுறதும் என்னால் முடியல. நான் சதீஷ்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி நான் 2 குழந்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுன்னு ஃப்ரீயாக இருந்தேங்க. அப்புறம் அர்ச்சனா டிக்கெட் வாங்கலான்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு வந்து அர்ச்சனா டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் வந்து ஸ்பெஷல் தரிசனம் இல்லாமல் 20 ருபீஸ் டிக்கெட் வாங்கலான்னு சொல்லி நான் அதை வாங்கிட்டேன். இது கார்த்திகை மாதன்றதால கூட்டம் வந்து ரொம்பவே இருந்ததுங்க. அதனால தான் நான் வந்து 20 ருபீஸ் டிக்கெட்டே வாங்கினேன். நம்ம கிட்ஸ் வச்சுட்டு நம்மளால் வந்து லைனில் நிற்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் நான் சதீஷ் பேரில், தியா பேரில், இனியா பேரில், என் பேரில் எல்லார் பேர்லேயும் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்க வந்து எல்லாமே அந்த ஸ்லோகம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணாங்க. ஸோ தேங்காவும் நல்லபடியாக உடஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கோயில்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நம்ம மனசில் ஏதாச்சும் ஒரு கவலை, நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை நம்ம சூஸ் பண்ணி இப்போ இருந்தோன்னா நம்ம மனசு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம மக்களை பார்க்குறதுக்கும் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் கோவில் போங்க. ஸோ மறக்காமல் ஃபேமிலியோடு போங்க. கோவிலில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ அதை அப்படியே நம்ம தியாக்கும், இனியாக்கும், சதீஷ்க்கும் கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டோம். பிரசாதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இனியா வந்து அவ்வளோக்கா சாப்பிடல. தியா மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சதீஷ்க்கு கொஞ்சம் கொடுத்தோம். அப்புறம் ஃபைனலாக இங்கே வந்து அப்பாவுக்கு பர்த்டே விஷஸ் அப்படிதான் என்னன்னு காமிச்சிடலாமா எல்லாருக்கும்? இருங்க நான் காமிக்கிறேன், கையெடுங்க. என்ன எனக்கு கிஃப்ட் வாங்கிருக்காங்கன்னு எல்லாரும் பாக்குறீங்களா? என்ன இங்க பாருங்க அந்த கிஃப்ட் என்னன்றது. தேங்க்யூ டியா. உனக்கும் அம்மாக்கும் பிடிக்கலாமா? பிடிக்கலாமா? இப்போ நீங்க எப்படி கொடுங்க, ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணலாமா? ஃபைனலாக இந்த டே எப்படி முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிச்சுங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம தியா குட்டிக்கு வந்து கால் பண்ணி மூவி ஆடிஷன் வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போனோம், தியாவும் அட்டன் பண்ணாங்க. இதில் அவள் செலக்ட் ஆகலை அப்படின்றது வந்து எங்களுக்கு செகண்டரி திங். பட் அவள் இந்த 4 இயர்ஸில் வந்து அட்டன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுறதே எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ டே வந்து சூப்பராக போச்சுங்க.